இன்னைக்கு வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். பண்டிகைனா நமக்கு ஞாபகம் சுண்டல் வடை சக்கரை பொங்கல். எங்கள் வீட்டுக்கெல்லாம் சாயங்காலம் 6 மணி ஆனால் போதும் மொத்தமாக டிஃபன் பாக்ஸில் ஒரு இங்கே கொடுக்க யார் இருக்கா, நமக்கு நம்ம பண்ணாதான் உண்டு. நானே பண்ணிட்டேன். இந்த அஞ்சரை பெட்டிக்கு ஒரு புது டிசைன் இன்ஜினியர் தேவைப்படுது. உள்ளே இருக்கிறது எல்லாம் கொட்டி தீத்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆகி போயிருது. அப்புறம் அது பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே உசுறு போயிருது எங்கள் ஆளுக்கு. அப்புறம் சக்கரை பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்கிட்ட வெள்ளம்ல கருப்பட்டி தான் இருந்துச்சு. அப்புறம் உட்காந்து புலன் விசாரணை பண்ணதில் கருப்பட்டிலையும் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு. கல் நெஞ்சக்காரன் உடையிறானா பாரு, கருப்பட்டி உடையதுலையோ வீடு தண்டு உடஞ்சிரும் தான் நினச்சேன். அப்புறம் சரிப்பட்டு வராது, அப்படியே போட்டு கரைச்சி எடுத்துட்டேன். அப்புறம் வடைக்கு ஒட்டி போடுவது எப்படிங்கிற 108 டிப்ஸ் வீடியோவும் பார்த்துருப்பேன். கவரில் போட்டாச்சு, கரண்டியில் போட்டாச்சு, கையில் எண்ணெய் தடவையும் போட்டாச்சு, ஒன்றும் வரல. இனிமேல் இந்த டிப்ஸ் கொடுக்குறவங்க வீட்டிலேருந்து மாவு திருடிட்டு தான் வரணும். அப்போ மாட்டேன் என் கையில் கொளரா மாவில் கொளரான்னு தெரியும். ஆனால் என் வடை சூப்பராக நல்லா மொறுன்னு தண்ணி பிடிக்காம தான் இருந்துச்சு. அந்த ஓட்டை 1-2க்கு வந்துருந்துச்சு. அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா கருப்பட்டியும் போட்டாச்சு. கலர் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஏதோ சக்கரை பொங்கலுக்கு சுகர் டயட் இருக்க மாதிரி சீனியில். ஆனால் பிளேட்டு பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி டேஸ்ட் இருக்கா இல்லையா நான் உட்காந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கிடந்தேன்.